காவிய கவிஞர் வாலி அவர்கள் என்னை தன் நெருக்கமான நண்பர்களில் 2 பேரை சொல்வார். என்னையும் பழனி பாரதியும் நெருக்கமான நண்பர்கள் என்பார்கள். வியந்து பார்த்திருக்கிறோம். அந்த மனிதரை பக்கத்திலிருந்து அவரோடு ஒரு 10 ஆண்டு காலம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒரு வார்த்தை வங்கி, ஒரு கவிஞன் ஜெயிக்க வேண்டும் என்றால் தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுவார். அவ்வளவு வேகமாக வார்த்தைகளை அள்ளி கொட்டுவார் ஒரே நேரத்தில். அவரை பார்க்க முடியாது, அப்படி சொல்ல முடியாது. இங்க ஒரு கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறார் கவிஞர் வாலி அவர்கள், பேச வேண்டும். வாலியை கூப்பிடுகிறார்கள். பக்கத்திலே நடிகர் விவேக் அமர்ந்திருக்கிறார். வாலி எழுந்து மைக்கை நோக்கி வருகிறார். வேசி கட்டியிருப்பார். வேசி தட்டி விட்டது, கொஞ்சம் தடுமாறி விட்டார். உடனே பக்கத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி வாலியினுடைய கைகளை பிடித்துக் கொண்டார். காந்தியின் கைகளை பிடித்துக் கொண்டு வாலி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். விவேக் சிரிக்கிறார். வாலி தடுமாறியதும் வாலியை பார்த்து நடிகர் விவேக் சிரிக்கிறார். உடனே வாலி சொல்கிறார், என்னையா சிரிக்கிற? நான் காந்தியோட தான் வர்றேன், பிராந்தியோட வரல. மின்னல் வேகம், அதாவது வார்த்தை மின்னல் வேகத்தில் அப்படி வார்த்தைகளை கொட்டுகிறார். எம்ஜிஆர் புருக்லின் ஹாஸ்பிட்டலில் நலம் பெற்று சென்னைக்கு வருகிறார். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் பேட வேண்டும் என்று தமிழகமே உலகமெங்கும் ஒலித்த பாடல் ஒளிவிளக்கு படத்திலே கவிஞர் வாலி எழுதிய இறைவாவின் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு, அந்த பாடல். எம்ஜிஆரை பார்ப்பதற்கு வாலி உள்ளே வருகிறார். எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்தில் வையன் ஜானகி அம்மையார் நின்று கொண்டிருக்கிறார். வாலி உள்ளே வந்ததும் ஜானகி அம்மையாருடைய கண்களில் அவரை அறியாமலேயே கண்ணீர் வந்ததாம். ஏனென்றால் இந்த மனிதன் எழுதிய பாடல் தானே உலகம் முழுக்க எம்ஜிஆருக்கான பிரார்த்தனை பாடலாக மாறியது என்பதற்காக நினைத்துக் கொண்டு கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீரோடு வாலியை பார்த்து சொன்னாராம், தலைவர் உள்ளே நுழைகின்ற பொழுது சொன்னாராம், தலைவர் பிழைத்தது வாலி பாக்கியம் என்று. உடனே வாலி சொன்னாராம், இல்லை அம்மா, உங்கள் தாலி பாக்கியம். அந்த வாலி பாக்கியம் என்று சொன்னவுடன் தாலி பாக்கியம் என்ற வார்த்தையை போடுகிறார் பாருங்கள். அதனால் தான் இந்தியாவிலேயே அதிகமான பாடல் எழுதிய பாடலாசிரியராக நின்று கொண்டிருக்கிறார். எதை சொன்னாலும் சரி, எந்தப்பா இப்படி பாட்டை நீங்க எழுதலாமா என்று கேள்வி. எந்தப்பா சினிமாவில் எடுபடுமோ விலை பெறுமோ அந்தப்பா எழுதுகிறேன், என் தப்பா. அந்த சொல்லுகிற விதம் அதுதான். நீங்கள் பார்வை, அவரை பார்க்க நினைத்து பார்க்கிறேன். காவிய கவிஞர் ஒரு மனிதன் எப்படி பார்க்க வேண்டும் ஒரு பொருளை என்பதை கற்றுக் கொடுக்கிறவர். ராமன் தேடிய சீதை என்ற படத்திலே நான் ஒரு 2 பாடல்கள் எழுதிப்பேன். அதில் ஒரு பாடல் வித்யாசாகர் இசையில் என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச என்று ஒரு பாடல். அந்த படத்துல நிதின் சத்யா ஒரு திருடன். இந்த பாட்டுல நான் ஒரு 2 வரி எழுதியிருப்பேன். பல்லவியில தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்ச என்று எழுதியிருப்பேன். ஒரு நாள் கவிஞர் வாலி எனக்கு அந்த வரியை இசை வெளியீட்டு விழா அன்று நம்முடைய இயக்குனர் கரு பழனியப்பன் ரொம்ப பாராட்டி பேசினார். ஒரு நாள் வாலி எனக்கு பேசுறார், போன்ல வர்றார். வீட்லயா இருக்க? ஐயா வீட்டுல இருக்கேன். இந்த ராமன் தேடிய சீதையில அந்த பாட்டை கேட்டையா, நீ தான் எழுதினியா? ஆமையா. அது படத்துல என்னையா சிச்சுவேஷன் உனக்கு சொன்னாங்க? ஐயா, நிதின் சத்யா ஒரு திருடன், அவன் ஒரு வீட்டுக்கு திருட வரான். திருட வர்ற இடத்துல ஒரு அழகான பொண்ணை பார்த்துடுறான். பார்த்துட்டு அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அவ காலேஜில் படிக்கிறா. அவ அட்வைஸ் படி திருடத்தை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டி பழைக்கிறான். ஆட்டோ ஓட்டுறவன் காலேஜ் படிக்கிற அவளை காதலிக்கிறான். அவ மறுக்கிறா. அந்த நேரத்தில் பாட்டியான்னு என்னையா எழுதுன பல்லவின்னு கேட்டார். என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச, பாக்கையில சொக்க வச்ச பறக்கத்தான் ரெக்க வச்ச, திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச, தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்ச அப்படின்னு எழுதையான்னு. நல்லா இருக்கியா? ஆமா, வள்ளுவனை கொண்டு வந்து ஏன் அந்த இடத்துல போட்டேனாரு. நான் சொன்னேன், ஐயா படம் கதைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குது. அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஏதேனும் 2 விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இயக்குனர் ஜெகன் அவர்களும் இசையமைப்பாளர் வித்யாசாகரும் சொன்னாரு. அதனால வள்ளுவன் தனியா நிக்கிற மாதிரி என்னையும் நீ வாழ்க்கையில தனியா நிறுத்திரியே நியாயமானு காதலியை கேட்கிற மாதிரி அதை வச்சுட்டு சரளத்துல ஒன்ன பார்த்த வேளை உடம்பும் செங்கச்சூள திருப்பரப்பு அருவியா நீயே வந்தாயே அப்படின்னு எழுதியிருக்கையா அப்படின்னு. சரி, அது நல்லா இருக்கு. ஆனா காதல்ல தோத்தவன இதுவரைக்கும் தனி மரமா நிக்கிறான்னு எழுதியிருக்கோம். நீ வள்ளுவனை சொல்லியிருக்க, நல்லா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டியன்னாரு. என்னையான்னு, வள்ளுவன் தனியா நின்னா கூட குமரியில தனையா நிக்கிறான்னு. அது எப்படியா தனியா நிக்குதாங்க? நிக்கிறதே குமரி தானையா. அதுதான். அதாவது அந்த பார்வை ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் இவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிற செய்திகள், இவர் எழுதுகிற புத்தகங்கள், இதுதான் மறுபடி நமக்குள் பூக்கின்றன.